Dear students, 11th standard chemistry 5th lesson alkali and alkaline earth metals la paaka ஒரு டாபிக் என்ன அப்படினா reducing activity. அடுத்து இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கு, uses of alkali metals. இப்போ நம்ம அந்த reducing activity அப்படிங்கிறது என்ன அப்படினா நமக்கு தெரியும். நான் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஹைட்ரஜன் வந்து எலக்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணுவோம், ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் என்ன பண்ணுவோம் கொடுத்துரும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். அது வந்து குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா கீழ வர டிகிரீஸ் ஆகுது அப்படிங்கறத பார்த்திருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த பாயிண்ட்ஸ் இருக்கும். இதில் பாருங்கள், ரெடியூசிங் ஆக்டிவிட்டியில் alkali metals can lose their valence electron readily, hence the act as a good reducing agent. அது என்ன பண்ண அப்படின்னா எலக்ட்ரானை ஈஸியாக கொடுத்துட்டு என்ன பண்ணும், ரெடியூசிங் இது ரெடியூஸ் ஆகிக்கும். ஸோ இந்த எம் மெட்டல் இருக்கு, எம் ப்ளஸ் நம்ம அடுத்த ப்ளஸ் ஒரு எலக்ட்ரான் ரெடியூஸ் ஆகுது. இதை பார்த்தா நம்ம எது மாதிரி இருக்கு, ஏற்கனவே தேர்ட் லெசனில் பார்த்துருக்கோம்ல பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் எலமெண்ட்ஸில். ஓகேவா, சக்ஸஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்குல்ல, அது மாதிரி இருக்கா, சக்ஸஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி, சக்ஸஸ் அயனைசேஷன் என்தால்பி, அயனைசேஷன் பொட்டன்ஷியல், ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மெட்டல் ரெடிலி ரிலீசிங் ஃபார் எலக்ட்ரான். அப்போ என்ன பண்ண அப்படின்னா அதை வந்து அதான் நம்ம என்ன சொல்கிறோம், ரெடியூசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த ரியாக்ஷன் வந்து கார்பன். கார்பனோட எப்படி ரியாக்ட் ஆகுது, ஏன்னா கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவலன் எலமெண்ட்டு. ஓகே, அதில் பாருங்க, லித்தியம் டைரக்ட்லி ரியாக்ட் வித் கார்பன் to form the ionic compounds. Lithium carbide, other metal do not react with the carbon directly. However, when they are treated with the compounds like acetylene, they form acetylides. Acetylene வந்து பார்த்தீங்கன்னா acetylides ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் என்ன பண்ணுது, டைரக்ட்லி ரியாக்ட் வித் கார்பன், நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, Li2C2, லித்தியம் கார்பைடை ஃபார்ம் பண்ணுது. ஸோ லித்தியத்தை தவிர்த்து மற்ற எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாது, கார்பனோட டைரக்டா ரியாக்ட் ஆகாது. இதுல அல்கலி மெட்டல்ஸ். நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் அல்கலி மெட்டல்ஸ். இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா, நல்லா கொஞ்சம் க்ளோஸா பார்த்துக்கங்க. லித்தியம் மெட்டல் இஸ் யூஸ்டு டு மேக் யூஸ்ஃபுல் அல்லாய்ஸ். அல்லாய்ஸ்ல யூஸ் பண்றாங்க. ஏன்னா லித்தியம் வந்து அனதர் ஒன் மெட்டலோட கம்பைண்ட் ஆகி என்ன பண்ண அப்படின்னா அல்லாய்ஸா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்றோம். ஏன்னா நம்மளுக்கு அல்லாய்ஸ்னா என்னன்னு தெரியும், 2 metal combined to form alloys, 2 or 3 metals, 2 or more metals combined to form alloys. So இப்போ இங்க பாருங்க, for example with lead is used to make a white metal bearings for motor engine, with aluminum to make aircraft parts, and with the magnesium to make armor plates. It is used to thermonuclear reactions. இப்போ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா லெட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, மேக் ஏ ஒயிட் மெட்டல். இது வந்து பார்த்தீங்கன்னா லெட்டோட கலந்து ஒயிட் மெட்டலாக நம்ம யூஸ் பண்ணுறோம். பியரிங் ஃபார் மோட்டார் இன்ஜினில் யூஸ் பண்ணுறோம். அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஷைனிங்க்கு அதை யூஸ் பண்ணுறாங்க. வித் அலுமினியம் டு மேக் ஏ ஏர்கிராஃப்ட். அப்படின்னா நம்ம ஏரோப்ளேனோட பார்ட்ஸ் இருக்குல்ல, அதோட சேர்ந்து நம்ம என்ன பண்ணுறோம், லித்தியத்தை வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியத்தோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அந்த ஏர்கிராஃப்ட் பார்ட்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் வித் மெக்னீசியம் டு மேக் ஏ ஆர்மர் பிளேட்ஸ். ஆர்மர் பிளேட்ஸ்னால் இப்போ அந்த ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர் புரியும் போதெல்லாம் அவங்களோட அந்த ஜஸ்டில் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த கையில் வந்து பார்த்தீங்கன்னா கத்தியை வந்து தேய்க்கிறதுக்கு ஒரு பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பலம் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டம் மாதிரி இருக்கும். ஓகேவா, அதில் கைப்பிடி இருக்கும். அதில் வந்து பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா கத்தியில் அடிக்க வந்தாலும் இது பண்ண வந்தாலும் அதை தடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாடி ஃபுல்லாக கழுத்துலேருந்து கீழே வரையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு இது மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு ஷர்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த உடை போட்டிருப்பாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மர் பிளேட்ஸ். ஸோ அதுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அல்லாய்ஸ் அந்த ஆர்மர் பிளேட்ஸ் அல்லாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பால் கூட தொலைப்பட முடியாது, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அதில் மோர் நம்பர் ஆஃப் மெட்டல்ஸ் வந்து கம்பைண்டாக இருக்கிறதுனால அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்புறம் தெர்மோநியூக்ளியர் ரியாக்ஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். தெர்மோநியூக்ளியர் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதை கூல் பண்ணுறதுக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெர்மல் கண்டக்டிவிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் லித்தியம் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு மேக் எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ். லித்தியம் பேட்டரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, லித்தியம் பேட்டரி. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி சோர்ஸாக நம்ம என்ன பண்ணுறோம், எலக்ட்ரோகெமிக்கல் செல்லில் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு சோடியம் இஸ் யூஸ்டு டு மேக் சோடியம் லெட் அல்லாய் நீடட் டு ஏ மேக் லெட்டு. அப்புறம் டெட்ரா எத்தில் லெட்டு அண்டு டெட்ரா மெத்தில் லெட்டு. திஸ்
ஆர்கனோலெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஆர்கானோலெட் காம்பவுண்ட்ஸ் வேர் இயர்லியர் யூஸ் டு ஆன்டி நாக் ஆக்டிவிட்டி டு பெட்ரோல், பட் நவடேஸ் லெட் ஃப்ரீ பெட்ரோல் இஸ் இன் யூஸ்டு. அது என்ன அப்படின்னா தாங்கக்கூடியது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்லாம் வண்டி ஓட்டி போகும்போதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சவுண்ட் ஒன்று வரும், கீன்னு ஒரு சவுண்டு வரும், ஒரு மாதிரி அந்த லூஸ் சவுண்டு வரும். ஸோ அந்த சவுண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பெட்ரோலில் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனோலேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இந்த பார்ட்ஸ் இருக்குது பாருங்கள், துப்பாக்கியோட பிஸ்டனு, ஸோ இந்த மாதிரி பார்ட்ஸில் யூஸ் பண்ணாங்க, அந்த ஆயில் மேக்கிங்லாம் யூஸ் பண்ணாங்க. எதனால் அப்படின்னா அந்த சவுண்டு வர்றதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு லெட் சோடியம் மெட்டல் இஸ் யூஸ்டு as a coolant in fast breeder நியூக்ளியர் ரியாக்டர். நியூக்ளியர் ரியாக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கூல் பண்ணுறதுக்கு, ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் வந்து அதிகம். ஓகேவா, லிக்விட் சோடியம் மெட்டல் இஸ் யூஸ்டு as a coolant. ஓகேவா, வந்து பார்த்தீங்கன்னா என்னது அதான் நம்ம ஏற்கனவே அந்த லெசனில் பார்த்தோம்ல, சோடியம் வாட்டர் இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா டியூட்ரியம் ஆக்சைடு இருக்குது பாருங்கள், டியூட்ரியம். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா கூலன், அதே மாதிரி தான் சோடியம். ஓகேவா, அதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பொட்டாசியம் ஹேஸ் ஏ விட்டல் ரோல் இன் பயாலஜிக்கல் சிஸ்டம். பொட்டாசியம் குளோரைட் இஸ் யூஸ்டு as a ஃபெர்டிலைசர். ஃபெர்டிலைசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம், அதான் பொட்டாஷ் போடணும். ஏன்னா ஒரு க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்டில் வளரணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னா பொட்டாசியம் மினரல்ஸ் தேவை. ஒன்றுமே இல்லை, ஒரு சாதாரண ஒரு செடி வச்சுட்டு இளநீர் இருக்குல்ல, இளநீர் அதை வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஊற்றினா கூட அது வந்து பார்த்தீங்கன்னா செடி பயங்கரமாக வளர ஆரம்பிச்சோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இளநீரில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அதிகமாக இருக்கிறது பொட்டாசியம் தான். இருக்கிற மினரல்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரபிள் மினரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸு, ஓகேவா, அந்த ஹியூமன் எல்லாத்துக்குமே எது அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா பொட்டாசியம்ங்கிற மினரல்ஸ் தான். ஓகேவா, அந்த பொட்டாசியம் இருந்தால் தான் அந்த ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். ஓகேவா, அந்த ஸ்டெமினா பயங்கரமாக கிடைக்கிறதுக்கு காரணமே பொட்டாஷ் தான். ஸோ அந்த பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விட்டல் ரோல், இப்போ பயாலஜிக்கல் சிஸ்டத்தில் பொட்டாஷ் உரம்லாம் போடுவாங்க, பொட்டாஷ் போட்டிருக்கோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா அந்த க்ரோத்தோட டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வளர்ச்சிக்கு. நெக்ஸ்ட்டு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ்டு இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் சாஃப்ட் சோப். ஓகேவா, நம்ம சோப்பில் வந்து அந்த டவ் சோப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனியாக ரொம்ப அப்படியே சாஃப்டாக இருக்கும். ஓகேவா, நம்ம நார்மலாக உள்ள சோப்பு எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது, அந்த மினரல்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா பாடியிலேருந்து பாடியோட சர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப் தான் அந்த சோப்பு. அந்த மாதிரி பொட்டாசியம் வந்து அதிக பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அதிகமான சோப்பு வாங்கி குடித்தாலும் நம்ம பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் வராது. இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு as a excellent absorbent of carbon dioxide. கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், ஏதாவது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. நெக்ஸ்ட்டு CCM is used in டிவிஷன் போட்டோ எலக்ட்ரிக் செல். ஓகேவா, அந்த டிவைசிங் போட்டோ எலக்ட்ரிக் செல் அப்படின்னா போட்டோ எலக்ட்ரிக் செல் இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கறதுக்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸை வந்து சைனிங் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிசிஎம் யூஸ் பண்ணுறோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா சிசிஎத்தோட யூஸஸ். ஸோ இப்போ லித்தியம் பார்த்தாச்சு, சோடியம் பார்த்தாச்சு, ஓகேவா, பொட்டாசியம், அப்புறம் சிசிஎம் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பயாலஜிக்கல் யூசஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதோட விட்டல் ரோல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேச்சுரலாக நிறையா இருக்குது. ஓகேவா, இதில் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் பொட்டாசியங்கிறது அது வாய்ப்பே இல்லை, நிறைய யூசஸ் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் நல்லா க்ளோஸாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப முக்கியமான 3 மார்க் வந்து 5 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் ஆஃப் அல்கலி மெட்டல்ஸ். அதோட ஜென்ரல் கேரக்டர் என்ன? இதில் ஃபர்ஸ்ட்டில் பாருங்கள், all the common compounds of the alkali metals are generally ionic in nature. General characteristics of some of their compounds are discussed in here. இதில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு சில காம்பவுண்ட்ஸோட ஜென்ரல் கேரக்டர் என்ன பண்ணியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட்டில் பாருங்கள், ஆக்சைட்ஸ் அண்ட் ஹைட்ராக்சைட்ஸ். On combustion in excess of air, alkali metals forms normal oxides with ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா M2O. இது என்ன பண்ண அப்படின்னா நார்மலாக கம்பஸ்டன் எக்ஸஸ் ஆஃப் ஏரோட என்ன பண்ண அப்படின்னா கம்பஸ்டன் பண்ணும்போது இந்த மெட்டல் ஆக்சைடு பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகுது. தே ரியாக்ட் வித் வாட்டர் டு ஃபார்ம் கரஸ்பாண்டிங் ஹைட்ராக்சைட் விச் ஆர் பேசிக் இன் நேச்சர். ஓகேவா, ஹைட்ராக்சைடை ஃபார்ம் பண்ணுது. இந்த ஹைட்ராக்சைடு என்னவா இருக்குது, பேசிக் இன் நேச்சராக இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், மெட்டல் ஆக்சைடு எடுத்துக்கிறோம், வாட்டரோட ரியாக்ட் பண்ணுறோம், உங்களுக்கு 2 மெட்டல் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகுது. Alkali metals
apart from lithium form ferroxide in addition to normal oxides. Upon combustion with excess air, this ferroxide produce hydroxides and H2O2 hydrogen peroxide. Upon reacting with water react பண்ணும்போது hydrogen peroxide form பண்ணும். Next அந்த reaction பாருங்க, M2O2 metal hydroxide plus water react பண்றோம், metal oxide வந்து பாத்தீங்கன்னா metal hydroxide form பண்ணுது, hydroxide வெளில போயிடுது. ஓகேவா, ஹைட்ரஜன் பெராக்சைடு வெளில போயிடுது. இந்த மெட்டலுக்கு என்னது, சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் இது வேணா இருக்கலாம். அடுத்து எக்ஸப்ட் லித்தியம் and sodium, all the other alkali metals form superoxides. இதை நம்ம ஏற்கனவே முதல்ல பார்த்தோம். Also this superoxide also give basic hydroxides upon treatment with water. ஓகேவா, இப்போ வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும், பேசிக் ஹைட்ராக்சைடாக ஃபார்ம் பண்ணுது. இப்போ 2 மோல்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஆக்சைடு எடுத்துக்கிறோம், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா H2 எடுத்துக்கிறோம். நம்ம என்ன ஃபார்ம் ஆகுது, 2MOH plus H2O plus O2. இதில் பாருங்கள், M K பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். Under appropriate condition, pure compounds M2O, M2O2 or MO2 may be prepared. ஓகேவா, அதாவது ஆக்சைடு, சூப்பர் ஆக்சைடு, ஆக்சைடு, ஃபெராக்சைடு, சூப்பர் ஆக்சைடு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு இதெல்லாம் இந்த யூசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆக்சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெராக்சைடு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், குரூப்பில் போடுங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச்.